இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோகமும் ரட்சிப்பும். பரலோகத்திலிருந்து தேவன் ரட்சிப்புக்காக என்ன வேலைகளை செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் தேவனே என் ரட்சிப்பு. என்னதுங்க? தேவனே என் ரட்சிப்பு. பரலோகத்திலே தேவன் எப்படி இருக்கிறாராம்? ரட்சிப்பாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே ரட்சிக்கின்ற ரட்சிப்பான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யார் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தான் என்னவா இருக்கிறாராம்? ரட்சிப்பாக இருக்கிறார். அப்ப குமாரனாகிய தேவன் இந்த ரட்சிப்புக்காக என்ன வேலைகளை செய்திருக்கிறார்? குமாரனும் ரட்சிப்பும். ஏசாயா 12:2 திருப்பி வாசிக்க போகிறோம். தேவனே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இது யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரே ரட்சிப்புமானவர். பிதாவாகிய தேவன் ரட்சிப்பாக இருக்கிறார். குமாரனாகிய தேவன் ரட்சிப்பு ஆனவர். இயேசு ரட்சிப்பாக ஆனார். பரலோகத்திலிருந்து நம்மளுடைய பாவங்களை மீட்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்முடைய குற்றத்தை நீக்குவதற்காக இயேசு இந்த பூமியிலே நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரும் ரட்சிப்பு. ஆவியானவருடைய ரட்சிப்பு நமக்கு என்ன வேலைகளை செய்தது? ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். இது யாரை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நம்மளுடைய விடுதலைக்காக, நாம் செய்த குற்றத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த மீறுதலுக்காக, நாம் செய்த அக்கிரமத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களிடத்துல ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன். உன்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசி. நான் அந்த வாலிபனை குறித்து, ஒரு வாலிபனை குறித்து சாட்சியை நான் உங்களிடத்துல சொல்ல இருக்கின்றேன். தேவன் அந்த வாலிபனை எப்படி ரட்சித்தார்? அல்லேலூயா. அப்ப கடந்த கால ரட்சிப்பிலிருந்து அந்த வாலிபனை எப்படி தேவன் ரட்சித்தார் என்பதை சாட்சியாக அந்த வாலிபனை எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக, நீங்க நினைக்கிற மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்பதாக அல்ல, 24 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது 2000, அந்த வருஷத்துக்கு முன்பதாக, 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து, இந்து குடும்பத்திலே வளர்ந்து, எத்தனையோ தெய்வங்களை வணங்கி, எத்தனையோ விதமான தெய்வங்களை வணங்கி வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரு வாலிபன். அவன் வாழ்க்கை எப்படி போனது? படிக்கிற வயசுல ஒரு 13-14 வயசுல
அவன் சுருட்டு குடிக்கிறவனாக இருந்தான், சிகரெட்டு பிடிக்கிறவனாக இருந்தான். எனக்கு அந்த சகோதரனை நல்லா தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன். பீடி குடிக்கிறவனாக இருந்தான். A to Z எல்லாவற்றையுமே அவன் பாவத்துல இருந்தான். ஆன்ஸ் போடுறதுல இருந்து, பான்ட்ராக் போடுறதுல இருந்து, போய போடுறதுல இருந்து, வெத்தலைப்பாக்கு போடுறதுல இருந்து எல்லா பாவத்துக்குள்ளையும் அவன் இருந்தான். காலங்கள் வருத்து கொண்டே இருக்கிறது. அந்த 12-13 வயசுல அவன் பாவத்துக்குள்ள இருந்த வாலிபன். காலங்கள் கடந்து போகும் பொழுது அவன் உலகம் சுற்றும் வாலிபனாக ஹைதராபாத், கர்நாடகா, மைசூர், ஆந்திரா இப்படி எங்கெல்லாம் மாநிலங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். இயேசுவை பத்தி அவனுக்கு தெரியாது. இப்படி சுற்றி சுற்றி வரும் பொழுது கர்நாடகா பகுதியில, மைசூர் பகுதியில ஒரு அடிமைத்தனமான ஒரு பகுதியில போய் அந்த வாலிபன் மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொண்டு அவன் வெளியில வர முடியாத சூழ்நிலையில அவங்க வேலை செய்யலாம் என்கிறத ஒருத்தவங்களும் அறிஞ்சு கொள்ள முடியாத இடங்கள்ல மாட்டுங்க. 2-3 மலைகள் மேல வண்டி ஏறி ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அந்த சகோதரனை வைத்து வேலையெல்லாம் அடிமைத்தனமாக வாங்கி கொண்டு இந்த உலகத்தை அறியாத ஒரு மனிதனாக அங்க வைத்திருந்தார்கள். ஒரு கூட்டம் அவர்களை வைத்திருந்தார். ஒரு சில காலங்கள் ஆன பிறகு அந்த ஏரியாவில் இருந்து அவன் தப்பிக்கும்படியான வேலைகளை அவன் செய்கிறான். சரியா 1 மணி 12:30 மணி 1 மணி அளவுல அந்த வாலிபன் இரவு நேரத்துல அந்த மலை மேல ஏறி வரான். சத்தியமங்கல காடுடைய தொடர்ச்சி மலை தான் நடலாம். புலி இருந்திருக்கும், கரடி இருந்திருக்கும், சிங்கம் இருந்திருக்கும், பாம்பு இருந்திருக்கும், எத்தனையோ விதமான விலங்குகள், காட்டு மிருகங்கள் அங்க இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இரவு முழுவதும் மலர் பிரதேசத்துல, காட்டு பகுதியில வழியே இல்லாத வகுதில் காட்டுக்குள்ள பூந்து பூந்து அந்த வாலிபன் போகிறான். அல்லேலூயா. அவன் தொடர்ந்து அந்த காடுகளுக்கு அந்த வழியாய் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவன் சொந்த ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கணும். அல்லேலூயா. 2003 அந்த வாலிபனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். 2003 அந்த வாலிபனுக்கு கண் பார்வையை இழக்கிறான். கண் பார்வையை இழந்து அந்த பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில 2003 அந்த வாலிபனை கொண்டு போய் சேர்த்து அந்த வாலிபனுக்கு ஆபரேஷன் செய்து கான்டாக்ட் லென்ஸ் வைத்து சக்சஸாக கர்த்தர் முடித்து கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒற்றை 2 கண்ணு உடையவனாய் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாய் ஜீவனில் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களை அவன் சந்தித்தான். அந்த வாலிபனை கர்த்தர் தொட்டான். அல்லேலூயா. 2006 அந்த வாலிபனை கர்த்தர் தொடுகிறார். 2006 கர்த்தர் அவனோடு கர்த்தர் பேசுகிறார். ரட்சிப்பை குறித்து அவன் அறிந்து கொள்கிறதுக்கான வாய்ப்பை தேவன் கொடுக்கிறான். கர்த்தர் தான் உண்மையான தெய்வம், அவன் ஒருவர்தான் தெய்வம் என்று அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருந்த வாலிபனுக்கு பிரசங்கிக்கப்பட்ட இந்த வாலிபன் எப்படியாவது குடி பழக்கத்திலையும் செய்யற பழக்க வழக்கத்திலையும்
சிகரெட் பிடிக்கிறதுலயும் கஞ்சா அடிக்கிறதுலயும் சகல பாவத்திலையும் அவன் இருந்து எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கினாதான் அவன் விக்கிரகத்துல இருந்த போது தெய்வத்திட்ட உட்கார்ந்து மலையில நினைவு கொண்டு தெய்வத்திட்ட வேண்டிக் கொண்டு இருந்திருக்கிறான் அந்த வாலிபன். எப்படியாவது என்ன செஞ்சிருக்கேன், நான் பாவத்தை விடணும் நான் விடணும்னால நினைக்கிறேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல, விட முடியலங்க. அவன் கும்பிடுகிற தெய்வத்திட்டெல்லாம் போய் அப்படிதான் கேட்கிறான். முழுமையா அவனுக்கு என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கல, பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. ஆனா 2006 தேவன் அவனை தொட்டான். அல்லேலூயா. தொட்டு தேவனை அவன் ரட்சிப்பாக, தேவனை அவன் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறவனாக அவன் மாறுகிறான். தேவன் அந்த நாள்ல அவனை ரட்சித்தான். அல்லேலூயா. அப்ப ரட்சித்த நாளில அவன் செய்த பாவம், அவன் செய்த குற்றம், அவன் செய்த பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு பக்கத்துல நின்றால் கூட அவன் நிற்க முடியாத நிலை அளவிற்கு கர்த்தர் அவனை பரிசுத்தமாக மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, எப்பேர் பெற்ற மனிதனா இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த வாலிபனை கொண்டு திருமணங்களை கர்த்தர் செய்து வைத்தார். அந்த வாலிபனுக்கு ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வைத்தான். நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தான். நல்ல 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கும் கர்த்தர் அந்த வாலிபனை, இந்த சகோதரனை இன்றைக்கும் ஊழியக்காரனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களிடத்துல பேசும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 2:8 வாசிப்போம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. என் தேவன் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? ஆண்டவர் எப்படி இருந்த மனிதனை கர்த்தர் சாட்சியாக இன்றைக்கு உங்களிடத்திலேயும் ஒரு போதகனாய் பேச வைத்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு 2006 ரட்சிக்கப்பட்டு 2026 வருஷங்கள் ஆகிறது. இந்த நாள்ல தான் முழுமையான சாட்சியை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தமே நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் கடந்த காலத்திலிருந்து எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆனால் அந்த ரட்சித்த தேவன் அவருக்கு நாம நிகழ்கால ரட்சிப்புக்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த பாவத்தை தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சத்தியத்துல உண்மையா இருக்கணும், பரிசுத்தத்துல உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், கணவனுக்கு உண்மையா இருக்கணும், அதுவரை தேவனுக்கு உண்மையாக இருப்பார். அல்லேலூயா. இந்த எப்படி இருந்த மனிதனை கர்த்தர் இப்படி மாற்றினார் என்றால் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த அடிமையை கொண்டு 28 பாடலை பாட கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. 28 பாடல்களை கர்த்தர் பாட எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் நீங்க பார்த்தா தேவ வார்த்தையின் கீதங்கள்,
தேவ வார்த்தையின் கீதங்கள் என்று சொல்லி யூடியூப்லயோ கூகுள்லயோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வரும். இரண்டாவது நெகேமியா கோபாலகிருஷ்ணன், நெகேமியா கோபாலகிருஷ்ணன் என்று நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த பாடல்கள் வரும். சேனலுடைய பேர் தேவனுடைய வார்த்தை டிவி, தேவனுடைய வார்த்தை டிவி சேனலுடைய பேர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. கண்ணு காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி முழுதலுமே, நீந்தி நீந்தி முழுதலுமே, விலகு விலகு மகிழலுமே, விலகு விலகு மகிழலுமே, வறுமையா வறுமையா Hallelujah. Hallelujah.